ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தீ விபத்தில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழப்பு. சேலத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட சோகம். செப்டம்பர் 7 முதல் தமிழகத்தில் 9 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. முன்பதிவு நாளை தொடங்குகிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் கேள்வி நேரத்துக்கு 30 நிமிடங்கள் அனுமதி. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கு பணிந்தது மத்திய அரசு. பெருந்தொற்றான கொரோனா இந்தியர்களின் லட்சியத்தில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அமெரிக்கா இந்தியா உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. நீட் தேர்வுக்கு எதிராக மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 6 மாநில அரசுகள் தொடர்ந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே நடைபெற்று வரும் ஜேஇஇ மெயின் தேர்வு. 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதவில்லை. அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ காணொலியில் ஆய்வு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கம் குறித்து ஆலோசனை. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 5892 பேருக்கு கொரோனா. பலி எண்ணிக்கை 7608 அதிகரிப்பு. சென்னையில் குறையும் கொரோனா பாதிப்பு. நேற்று 968 பேருக்கு தொற்று உறுதி. மருத்துவ மேற்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை இறுதி செய்ய வேண்டாம். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எஸ்பி பாலசுப்ரமணியம் உடல்நிலையில் முன்னேற்றம். திங்கட்கிழமை நல்ல தகவல் வரும் என அவரது மகன் தகவல். முறைப்படி சிஎம்டிஏ அனுமதி பெற்று சென்னை போயஸ் கார்டனில் கட்டடம் கட்டப்பட்டு வருவதாக வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் விளக்கம். எந்த விதி மீறலும் நடைபெறவில்லை என்றும் பேட்டி. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 288 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் 39,000 ரூபாய்க்கு விற்பனை. கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தி வரும் 14ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம். போராட்ட குழுவினர் அறிவிப்பு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு. கோவில்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் உள்ளிட்டோரிடம் சிபிஐ அதிகாரிகள் 4.5 மணி நேரம் விசாரணை. கேரளாவில் கொரோனா பாதிப்பு அடுத்த மாதத்தில் உச்சத்தை எட்ட வாய்ப்பு. முதலமைச்சர் பினராயி விஜயன் பேட்டி. மலேசியாவில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு.
இந்தியாவில் இருந்து எவரும் வரக்கூடாது என தடை விதிப்பு. விறுவிறுப்பு அடையும் அமெரிக்க தேர்தல் களம். பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது ஃபேஸ்புக் நிறுவனம். ஜெர்மனியில் 5 குழந்தைகளை கொன்று தற்கொலைக்கு முயன்ற தாய். ரயில் முன் பாய்ந்தவரை காப்பாற்றி போலீசார் விசாரணை. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். சேலத்தில் நள்ளிரவில் வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் தீயில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சேலம் மாநகர் 5 ரோடு அருகே உள்ள நரஜோதிப்பட்டி பகுதியில் அன்பழகன் மற்றும் சகோதரர் கார்த்தி ஆகியோர் தங்களது குடும்பத்தாருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் அன்பழகனின் வீடு திடீரென தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதுடன் வீட்டிற்குள் சிக்கி இருந்தவர்களை மீட்க போராடினர். எனினும் வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்த கார்த்திக், அவருடைய மனைவி மகேஸ்வரி, மகன்கள் சர்வேஷ், முகேஷ் மற்றும் அன்பழகனின் மனைவி புஷ்பா ஆகிய 5 பேரும் தீயில் கருகி உயிரிழந்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட அன்பழகன் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதிர்ஷ்டவசமாக மாடியில் உறங்கிக் கொண்டிருந்த அன்பழகனின் பெற்றோர் மற்றும் மகள் சௌமியா ஆகியோரை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். இந்த தீ விபத்து மின்கசிவு காரணமாக நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் மற்றும் சேலம் மாநகர காவல் ஆணையர் திரு செந்தில்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். நள்ளிரவில் வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி முதல் 9 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அதற்கான முன்பதிவு நாளை தொடங்கும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 4ஆம் கட்ட தளர்வுகள் அமல்படுத்தப்பட்ட போது பொது போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வரும் 7ஆம் தேதி மாநிலத்திற்குள் ரயில்களை இயக்க தமிழக அரசு அனுமதி கொடுத்துள்ளது. இதனையடுத்து 7ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 9 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை கோவை இடையே 3 சிறப்பு ரயில்கள், சென்னை மதுரை இடையே 2 சிறப்பு ரயில்கள், சென்னை திருச்சி, கோவை, மயிலாடுதுறை, சென்னை காரைக்குடி மற்றும் சென்னை தூத்துக்குடி இடையே தினசரி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. வரவிருக்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் இடம்பெறாது என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 30 நிமிடங்களுக்கு மட்டும் கேள்வி நேரத்தை வைத்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று நாளுக்கு நாள் வேகமாக பரவி வரும் நிலையில் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 14ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தொடரில் கேள்வி நேரம், தனிநபர் மசோதா ஆகியவற்றுக்கு அனுமதி இல்லை. 0 ஹவர் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் செயல்படும் சனி, ஞாயிறு ஆகிய விடுமுறை தினங்களிலும் நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறும் என மக்களவை மற்றும் மாநிலங்களவை செயலகங்கள் அறிவித்தன. இதற்கு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனையடுத்து வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 30 நிமிடங்கள் கேள்வி நேரத்துக்கு ஒதுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் வழக்கமான நடைமுறைப்படி நட்சத்திர குறியிடப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாக நட்சத்திர குறியிடாத கேள்விகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா பெருந்தொற்று பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள போதிலும் 130 கோடி இந்தியர்களின் லட்சியம் மற்றும் விருப்பங்களில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
அமெரிக்கா இந்தியா உக்திகள் வகுத்தல் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றினார். மாநாட்டில் பேசிய திரு மோடி, 2020ஆம் ஆண்டு தொடங்கிய போது இந்த ஆண்டு இதுபோன்று இருக்கும் என யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் என்றும், கொரோனா பெருந்தொற்று அனைவரையும் பாதித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். நம்மை சூழ்ந்திருக்கும் முன் எப்போதும் இல்லாத சூழ்நிலை நமக்கு புதிய சிந்தனைகளையும் புதிய வாய்ப்புகளையும் வழங்கியிருப்பதாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவில் முதலீடு செய்ய அந்நிய முதலீட்டாளர்கள் முன்வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார். இந்த கொரோனா தொற்றானது பல்வேறு விஷயங்களை பாதித்த போதிலும் 130 கோடி இந்தியர்களின் விருப்பங்கள் மற்றும் லட்சியங்களில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று பெருமிதத்துடன் கூறினார். மேலும் இந்தியாவில் கொரோனா இறப்பு விகிதம் குறைவாக உள்ளதாகவும் தொற்றில் இருந்து குணமடைவோர் விகிதம் அதிகமாக உள்ளதாகவும் திரு மோடி தனது உரையில் குறிப்பிட்டார். நீட் தேர்வுக்கு எதிராக 6 மாநில அரசுகள் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது. நீட் எனப்படும் மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு வரும் 13ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் நீட் தேர்வை ஒத்தி வைக்க கோரி ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 6 மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளன. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. ஜேஇஇ மெயின் தேர்வை இதுவரை 1,14,563 பேர் எழுதவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள ஐஐடி, ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர நடத்தப்படும் ஜேஇஇ மெயின் தேர்வு பலத்த எதிர்ப்புகளுக்கிடையே கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்கியது. வரும் 6ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 12 கட்டங்களாக 660 மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது. 6 நாட்கள் நடைபெறும் தேர்வை எழுத மொத்தமாக 9,53,473 பேர் பதிவு செய்திருந்த நிலையில் முதல் 3 நாட்களில் 4,58,521 பேர் தேர்வு எழுத ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜேஇஇ மெயின் தேர்வின் வருகை பதிவேடு விவரங்களை மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். தேர்வு தொடங்கிய முதல் நாளான செப்டம்பர் 1ஆம் தேதி 61,366 பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாகவும் 50,881 பேர் தேர்வு எழுத வரவில்லை என்றும் தெரியவந்துள்ளது. செப்டம்பர் 2ஆம் தேதி நடைபெற்ற தேர்வை 32,978 பேர் எழுதவில்லை என்றும், நேற்றைய தினம் நடைபெற்ற தேர்வை 30,704 பேர் எழுதவில்லை என்றும் தெரியவந்துள்ளது. மொத்தமாக கடந்த 3 நாட்களில் 1,14,563 பேர் தேர்வை எழுதவில்லை என்பது ரமேஷ் பொக்ரியால் வெளியிட்டுள்ள தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது தொடர்பான பணிகளை மேற்கொள்வது குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ காணொலி காட்சி வாயிலாக நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். வரைவு வாக்காளர் பட்டியலில் இரட்டை பெயர் பதிவுகள், வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முதல் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தங்கள் மேற்கொள்ள அதற்கான விண்ணப்பங்களை அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான விண்ணப்பங்கள் வரும் ஜனவரி 5ஆம் தேதி இறுதி செய்யப்பட்டு ஜனவரி 15ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ மேற்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை இறுதி செய்ய வேண்டாம் என அனைத்து கல்லூரிகளுக்கும் அறிவுறுத்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ மேற்படிப்புக்கான இடங்களில் பல இடங்கள் காலியாக உள்ளதால் அந்த இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தி மாணவர் சேர்க்கை வழங்கக் கோரி மருத்துவர்கள் அரவிந்த், கீதாஞ்சலி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் மருத்துவ மேற்படிப்புக்கு மாணவர் சேர்க்கையை முடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் காலி இடங்களுக்கு தனியாக கலந்தாய்வு நடத்த இயலாது என அரசு
அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தகுதியான மாணவர்களுக்கு நீதி வழங்கும் வகையில் மாணவர் சேர்க்கைக்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தை அணுகும்படி தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரை மருத்துவ மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையை இறுதி செய்ய வேண்டாம் என அனைத்து கல்லூரிகளுக்கும் தமிழக அரசு அறிவுறுத்த உத்தரவிட்டு விசாரணையை வரும் 14ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். ஹாங்காங்கை தொடர்ந்து இந்திய பயணிகள் நுழைய மலேசியாவும் தடை விதித்திருப்பது பயணிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதையடுத்து கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இந்தியர்கள் ஹாங்காங்கில் நுழைய தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அதேபோன்ற ஒரு உத்தரவை மலேசிய அரசும் பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் இங்கிருந்து மலேசியா செல்லும் பயணிகளுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மலேசியாவுக்கு செல்லும் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்த தடை எத்தனை நாட்களுக்கு தொடரும் என்பது குறித்து எந்த ஒரு விரிவான தகவலையும் மலேசிய அரசு வெளியிடவில்லை. சென்னையில் நேற்று ஒரே நாளில் 968 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் கொரோனாவுக்கு 92 பேர் பலியாகினர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 5892 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,45,851 அதிகரித்துள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்பு சற்று குறைந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 968 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,38,724 உயர்ந்தது. தமிழகத்தில் நேற்று மட்டும் 92 பேர் கொரோனாவுக்கு பலியாகினர். இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7,608 அதிகரித்துள்ளது. நேற்று 6,110 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,86,173 உயர்ந்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறை அளித்த தகவலின்படி நேற்று அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை பாதிப்புக்கு நிகராக கோவை மற்றும் கடலூரில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. கோவையில் 593 பேரும், கடலூரில் 590 பேரும், செங்கல்பட்டில் 378 பேரும், திருவள்ளூரில் 258 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மணல் கடத்தல் வழக்கில் ஈடுபடுவோருக்கு இனி முன்ஜாமீன் கிடையாது என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்துள்ளது. மணல் கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் மனுக்கள் தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது மணல் கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்ட 40 பேரின் முன்ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வழக்கில் சிக்கினாலும் முன்ஜாமீன் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் மணல் கடத்தல் சம்பவம் அதிகரித்துள்ளதாகவும், மணல் கடத்தல் தடுப்பு தொடர்பாக பல உத்தரவுகள் பிறப்பித்தாலும் முன்ஜாமீன் வழக்குகளின் எண்ணிக்கை குறையவில்லை என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மணல் கடத்தலால் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் மணல் கடத்தல் வழக்கில் ஈடுபடுவோருக்கு இனி முன்ஜாமீன் கிடையாது என்றும் தெரிவித்துள்ளது. பினாமி பெயரில் சொத்துக்களை சின்னம்மா வாங்கியிருப்பதாக தவறான செய்திகள் வெளியாகியிருப்பதாக அவரது வழக்கறிஞர் திரு ராஜா செந்தூர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் முறைப்படி CMDA அனுமதி பெற்று கட்டிடம் கட்டப்பட்டு வருவதாகவும் இதில் எந்த விதி மீறலும் இல்லை என்றும் அவர் கூறினார். ஊடகங்களில் வந்த செய்திகள் வாயிலாகத்தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றன. அதாவது ஸ்ரீ ஹரிச்சந்திரா எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கின்றன. அவை எல்லாமே திருமதி V.K. சசிகலா அவர்களுக்காகவே அந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நோட்டீஸ் ஒன்று சார்பு செய்யப்பட்டிருப்பதாக ஊடகங்களின் செய்திகள் வாயிலாக எனக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் திருமதி V.K. சசிகலா அவர்களுக்கு எந்த ஒரு நோட்டீஸும் சார்பு செய்யப்பட்டிருந்தால் அது சிறைத்துறை SP அலுவலகம் வாயிலாக எங்களுக்கு சேர்ந்திருக்கும். அப்படி எந்த ஒரு ஆவணமும் ஒரு சேர்ந்திராத தருவாயில் ஊடகத்தில் வெளிவந்த அந்த செய்திகளின் அடிப்படையிலையும் சுவற்றிலே ஒட்டப்பட்ட அந்த ஆவணத்தின் அடிப்படையில் என்னுடைய பதில் என்னவென்றால், ஸ்ரீ ஹரிச்சந்திரா எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனமானது 1995 நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் திருமதி V.K. சசிகலா அவர்கள் பங்குதாரராக இருப்பது உண்மைதான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் எந்த விதமான சட்டவிரோதமும் கிடையாது. இப்போது அவங்க அந்த நோட்டீஸில் சொல்லப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில் என்ன அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதாவது அந்த பினாமி ப்ரொஹிபிஷன் அந்த அதிகாரி என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன்னா, அவர்
திருமதி வி கே சசிகலா அவர்கள் பங்குதாரராக சேருவதற்கு முன்பாக அந்த நிறுவனங்களில் வாங்கப்பட்ட சொத்துக்களுக்காகவே அவர் அந்த நிறுவனத்தில் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக கொண்டு, ஆகவே இது பினாமி ஆக்டின் கீழே வரும்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டதாகத்தான் அந்த பத்திரிகையில் வெளிவந்திருக்க நோட்டீஸ் என்னுடைய யூகம் அது. ஆனாலும் அப்படி என்னுடைய யூகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த அதிகாரி அந்த துணையில் தான் அவர் கொடுத்துருக்கிறாரு, நோட்டீஸ் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காருன்னா சட்டத்தின்பால் அது மிக தவறானது. ஏன்னா பினாமி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு நபருக்காக இன்னொரு நபர் பணம் கொடுத்து, ஆனால் அந்த சொத்தானது இன்னொரு நபருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹரிச்சந்திரா எஸ்டேட்டுடைய அந்த ப்ரைவேட் லிமிடெடுடைய வாங்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே அந்த நிறுவனத்தின் சொத்துக்கள் தானே ஒழிய எந்த ஒரு தனிநபர் சொத்தாகவும் என்றுமே மாறாது. சட்டம் அதை தெளிவுபடுத்துகிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கிறது தவறானது அப்படிங்கிறத எங்களுக்கு கிடைச்ச பின்னாடி அந்த நோட்டீஸினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு அதனுடைய எல்லாமே சரத்துக்கள் தவறானதுன்னு தெரிய வரும் பட்சத்தில் நாங்கள் உரிய பதில் கொடுப்போம். அந்த சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2003, 2004 காலகட்டத்திலேருந்து வாங்கப்பட்ட சொத்துக்கள். இது ஒரு சமீப காலத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களாகவோ, இதெல்லாம் முறைப்படி இன்கம் டேக்ஸில் வருமான வரி செலுத்தப்பட்டு அது ஆவணமாக இருக்கின்ற தருவாயில் தற்போது அவையெல்லாம் முடக்கப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அந்த 8 கிரவுண்ட் இடமானது அது 2014 காலகட்டத்திலே வாங்கப்பட்ட சொத்து. அதற்கு முறையான விலை கொடுக்கப்பட்டு அது அந்த பதிவுத்துறையால் பதிவு செய்யப்பட்டு அந்த ஆவணம் அந்த நிறுவனத்தால் பெறப்பட்டு அந்த நிறுவனம் அங்கே ஒரு கட்டிடம் கட்டுவதற்காக அவங்க அனுமதி சிஎம்டியில் பெற்று முறைப்படி அங்கே கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு இது பினாமியாக செயல்படுறாங்கன்னு சொல்கிறது ஒரு சட்டத்தின்பால் ஒரு சரியான விஷயமே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு பங்குதாரருமே ஒரு சொத்தினுடைய பெனிஃபிஷியல் ஓனராக கொண்டு வரப்பட முடியாது. ஏன்னா ஒரு நிறுவனம்ங்கிறது ஒரு ப்ரைவேட் இருக்கக்கூடிய நிறுவனம் லீகல் என்டிட்டி, தனியான ஒரு லீகல் என்டிட்டி. அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் தனியாக இருப்பாங்க, இது தவிர டைரக்டர்ஸ் தனியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது 2003, 2004 காலகட்டத்தில் வாங்கப்பட்ட ஒரு சொத்துக்கள் எல்லாமே பினாமி சொத்துக்களாக வாங்கப்பட்டன அப்படின்னு இப்போது காலதாமதமாக ஒரு நோட்டீஸ் சார்பு செய்யப்பட்டிருக்கும் பொழுது இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உரிய வகையில் பதில் கொடுப்போம் அந்த அதிகாரிக்கு. அந்த அதிகாரி அவர் சாட்டிஸ்ஃபை ஆகி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுப்பாருன்னு நம்புகிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் உறுதியாக நீதிமன்றத்தை நாடி பரிகாரம் தேடுவோம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக தங்களுடைய பெயர்கள் பரிந்துரை செய்யப்படாததை எதிர்த்து தமிழகத்தைச் சேர்ந்த 8 நீதிபதிகள் தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. நீதிபதிகளின் பெயர்களை பரிந்துரை செய்யும் சென்னை உயர்நீதிமன்ற கொலீஜியம் தங்களின் பெயர்களை புறக்கணித்ததாகவும் அதற்கு பதிலாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக உயர்த்துவதற்கு அவர்களின் ஜூனியர்களை பரிந்துரைத்ததாகவும் குற்றம் சாட்டி கடந்த ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் பதிவாளர் ஆர் பூர்ணிமா, தமிழ்நாடு மாநில சட்ட சேவைகள் ஆணைய உறுப்பினர் செயலாளர் கே ராஜசேகர், சென்னையில் உள்ள குடும்ப நீதிமன்றங்களின் முதன்மை நீதிபதி ஏ ரெஹ்மான், முதன்மை மாவட்ட நீதிபதிகள் ஆர் சக்திவேல், ஏ காந்தகுமார், ஏ நசிமா பானோ, டி சுமதி மற்றும் சுரேஷ் விஸ்வநாத் ஆகிய 8 பேர் வழக்கு தொடர்ந்தனர். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்படுவதற்கு தங்களை பரிசீலிக்காத உயர்நீதிமன்ற கொலீஜியத்தின் முடிவு அரசியலமைப்பின் சட்ட பிரிவுகளுக்கு எதிரானது எனவும் அந்த 8 நீதிபதிகளின் சார்பில் வழக்கு விசாரணையின் போது வாதிடப்பட்டது. தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே, நீதிபதிகள் ஏ.எஸ். போப்பண்ணா மற்றும் வி. ராமசுப்பிரமணியம் ஆகியோர் அடங்கிய அமர்வு இறுதியாக கடந்த 31ஆம் தேதி இவ்வழக்கை விசாரித்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் இவ்வழக்கில் இன்று நண்பகல் 12 மணிக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது. தனது தந்தையின் உடல்நிலை 4வது நாளாக சீரான நிலையில் இருப்பதாக பாடகர் எஸ்பிபியின் மகன் எஸ்பிபி சரண் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வார இறுதியில் அல்லது திங்கட்கிழமை ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் என குறிப்பிட்டுள்ள அவர், பிரார்த்தனை மேற்கொண்ட அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இதேபோன்று மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் எஸ்பிபி உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து வருவதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. We are hoping that there will be a good news by the weekend. With God's blessings, all your prayers and the wishes of so many people from around the world, I am hoping that by Monday there should be some good news.
மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கொம்பாடி கிராமத்தில் வாழை மரங்களை காஞ்சா நோய் தாக்கியது. இது அடுத்தடுத்த மரங்களுக்கு பரவியதால் வாழை மரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. இதனால் பெருமளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே 6 ஏக்கரில் நாங்கள் வாழை போட்டிருக்கோம். வாழை பார்த்தீங்கன்னா எல்லா இலையும் அழிஞ்சிருச்சு, அப்படியே கிழிஞ்சு டேமேஜ் ஆகிடுச்சு. ப்ளஸ் இந்த இப்போ நோய் வேறு தாக்கிடுச்சு, காஞ்சா நோய் போன்ற நோய்கள் வந்துருச்சு. ஸோ மொத்தமாக எங்களுக்கு 6 ஏக்கர் வாழையுமே அழிஞ்சிருச்சு, எதுவும் பண்ண முடியல. கவர்மெண்ட்லேருந்து இப்போ 2-3 தடவை ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் எங்களுக்கு எந்த விதமான நிவாரண நிதி இதுவும் பண்ணலை. ஸோ எங்களுக்கு ஃப்யூச்சரில் கொடுத்தாங்க, அப்படி எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா விவசாயத்தை இன்னும் நாங்கள் நல்லபடியாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்ட மாற்றுக் கட்சியினர் பலர் அக்கட்சிகளில் இருந்து விலகி கழகத்தில் தங்களை ஆர்வமுடன் இணைத்துக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது சமத்துவ மக்கள் கட்சியின் முன்னாள் ஒன்றிய துணைச் செயலாளர் திரு முத்து முகமதும், முன்னாள் மீனவரணி ஒன்றிய செயலாளர் திரு செல்டன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் வார்டு செயலாளர்கள் திரு அருண் சங்கர், திரு காசி விஸ்வநாதன் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக மாவட்ட செயலாளர் திரு PR மனோகரன் தலைமையில் கழகத்தில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் திரு பொன்ராஜ், தெற்கு மாவட்ட இணைச் செயலாளர் திருமதி ஃபாத்திமா உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு P செந்தில் முருகன் முன்னிலையில் மணக்குடி கடற்கரை கிராமத்தில் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய முக்கிய பிரதிநிதிகள் அக்கட்சிகளில் இருந்து விலகி கழகத்தில் இணைந்தனர். இதில் கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் திருமதி அம்மு ஆண்ட்ரோ, கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு மில்லர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் விராலிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் களமாவூர் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. பின்னர் அப்பகுதியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் 35 பேர் அக்கட்சிகளில் இருந்து விலகி தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட செயலாளர் திரு கார்த்தி பிரபாகரன், ஒன்றிய செயலாளர் திரு சவுந்தரராஜன், மாநில இலக்கிய அணி துணைச் செயலாளர் கீரனூர் திரு SP சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனிடையே நாமக்கல் தெற்கு நகர கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் திரு PP சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. தெற்கு நகர கழக செயலாளர் திரு L சந்திரசேகரன், கழக இளைஞர் அணி துணைச் செயலாளர் திரு P ராஜ்குமார், வடக்கு நகர கழக செயலாளர் திரு பு மனோஜ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.